எப்போதுமே ஈவினிங் போல் தான் சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்புவோம். ஆனால் அன்னைக்குன்னு வந்து ஒரு 10 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். ஸோ சாப்பாடெலாம் பேக் பண்ணிகிட்டே போயிட்டோம். சப்பாத்தியும் உப்பு கறியும் தான் போட்டிருந்தோம். ரெடி ஆகிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றுட்டு இருந்தோம். ஒரு பஸ்ஸையும் காணோம். மழையுமே பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்தோம். பஸ்ஸுமே வரல, மழையுமே நிற்கிற மாதிரி இல்லை. ஸோ பிளானை கேன்சல் பண்ணி வீட்டுக்கு போயிட்டு கொண்டு போனதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டிலே இருந்தாச்சு. ரெடி ஆகிட்டு கூப்பிட்டு போகல இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டே பிளான் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டோம். காலையில் 5 மணிக்கே ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். அப்போ தான் சன்ரைஸ் ஆகிருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா பிரைட்டாக சூப்பராக இருந்துச்சு வீடியோவில். ஸோ ரெடியாகி கிளம்பியிருந்தோன்னு சொல்லியிருந்தேன். எங்கே போகிறோன்னு சொல்லலை இல்லையா. ஸோ அன்னைக்கு போயிருந்த பீச்சுக்கு தான் போயிருந்தோம், பட்லர் பே பீச்சு. அந்த பக்கம் டர்ட்டல் ஹேச்சரி இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த பக்கமே ஒரு ஊஞ்சல் இருந்தது, கொஞ்சம் சின்னதாக இருந்தது. ஸோ அங்கே தான் ஊஞ்சல் வந்து ஆடிக்கிட்டு இருந்தோம். காலையிலே எழுந்திரிச்சு நல்லா இந்த மாதிரி வாக்கிங் போனது மைண்டுக்கு நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. அன்னைக்கு அடித்த அலையை விட இன்றைக்கி என்னமோ எனக்கு அதிகமாக தெரிஞ்சிச்சு. நம்ம நிற்கிற இடத்துல இருந்து தண்ணி அவ்வளோ உள்வாங்கிடுது. அதுக்கப்புறமா பெரிய பெரிய வேவ்ஸாக ஃபார்ம் ஆகி வருது. பிள்ளைங்க வந்து குளிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க. அலையை பார்த்துட்டு நான் குளிக்க விடலை, காலை மட்டும் நினச்சிட்டு வந்துருங்கன்னு சொல்லியாச்சு. அந்த அலைகளோட சத்தத்துக்கும் இந்த பீச்சோட க்ரீனரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ பிள்ளைங்களோட நம்மளும் கொஞ்சம் நேரம் காலை நினச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வரும்போது பஸ்ஸில் வந்திருந்தோம், போகும்போது ஜீப் பிடிச்சிட்டு போயாச்சு. இதே மாதிரி இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பாய்.